அவர் ஒரு கட்சியினுடைய செயலாளராக இன்றை தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அது அவர் சரியா வந்தாரா, பின்கதவால வந்தாரா, முன்கதவால வந்த கப்பாலே அவர் வந்து விட்டார். அவரை அவர்களுடைய மத்திய குழு ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆகவே அவர் வெளியில வருகின்ற போது அவருக்கு அந்த ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குந்தான். அதற்காக அவர் அந்த பிராண்டுக்காக இங்க வேலை செய்ய வந்ததாக யாரும் கருதக்கூடாது. அப்படி அவருடைய தமிழரசு கட்சியின் மாட்டின் வீரருக்கு அவருடைய தலைமை காரியாலமும் அப்படியான எந்த ஒரு தகவலையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஆகவே இவர் தனிப்பட்ட விடயமாகத்தான் இவர் வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்த்தால் அது அவருடைய சுய விருப்புக்காக, அவருடைய பொருளாதார மேன்மைக்காக இருக்கலாம், அவருடைய பினாமிகளுடைய மேன்மைக்காக இருக்கலாம், அல்ல அவர்களுக்கான ஒரு புதிய கூட்டுறவுகளை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கலாம். அது தனிப்பட்ட விஷயங்கள். அதிலெல்லாம் நாங்கள் தலையிடவும் கூடாது, இப்படி பேசுவதிலும் இந்த பயனும் கிடையாது. ஆனால் அரசியல் பற்றி பேசினால் மாத்திரம் நாங்கள் அதை பேச வேண்டும். அவர்கள் இன்னும் தாங்கள் இந்த தமிழ் தேசிய செயற்பாடு பற்றி அவர்கள் எதையும் பேசவில்லை. அதில் நான் ஒரு பதிவை பார்த்தேன். அதாவது எதிர்காலத்தில் தமிழரசு கட்சிக்கான பெரும் பங்களிப்பை தாங்கள் செய்ய போகிறோம். மேலொன்றால் அவர்கள் நிதி பங்களிப்பை செய்யலாம். மற்றபடி வெளிநாடுகளில் இருந்து எந்த தமிழ் தேசிய செயற்பாடுகளிலும் ஈடுபடாதவர்கள், எந்த ஒரு தமிழ் தேசிய அமைப்புகளிலும் அங்கம் வகிக்காதவர்கள் எதையும் செய்ய முடியாது. அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்துதான் செயற்படுவார்கள் என்பதுதான் இங்கே பொருள்படுது.